பிரபு ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு வந்துட்டாரு. விக்னேஷ் பிரபு. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் உங்க மைக்க மியூட் பண்றீங்களா? All the devotees, please mute your mic. Okay, Hare Krishna. Om Ajnanantimirandasya Jnananjana Shalakaya Chakshur Unmilitam Yena Tasmai Shri Gurave Namaha. Nama Om Vishnu Padaya Krishna Prishtaya Bhutale Srimate Bhakti Vedanta Swami Niti Namine. Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Paschatya Desha Tarini. Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vasari Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. Hare Krishna. The devotees, please accept my humble obeisances. On behalf of ISKCON Skudai, we are very glad to welcome each and every devotees to join our program today. So, இன்னைக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து His Grace வம்சிதாரி பிரபு இந்தியால இருந்து வந்திருக்காரு. பிரபு வந்து ஜெகநாதர் பாஸ்டைம் பற்றி கொஞ்சம் பேச போறாரு. So the topic today will be known secrets of Sri Jagannath. So His Grace வம்சிதாரி பிரபு பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஸ்பீக்கர் யாருன்னு கண்டிப்பா நமக்கு தெரியணும் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ பிரபு வந்து ஓகே, His Grace வம்சிதாரி தாஸ் பிரபு அவர் வந்து சேலம்ல இருந்து வந்திருக்காரு. பிரபு இஸ் a disciple of His Holiness Srila Bhakti Vikas Swami Maharaj, initiated at 2007. So okay, Prabhu also studied under His Grace Gopi Pranadhanana Prabhu Sanskrit படிச்சாரு. அப்புறம் பாகவத் சாஸ்திரி கோவர்தன்ல 3 வருஷம் படிச்சாரு. அப்புறம் பிரபு currently serving ISKCON Tirupalai மதுரையில இருக்கு in online preaching and corporate spiritual solutions along with His Grace Radhesham Prabhu. Currently பிரபுவும் ஸ்ரீ பாகவத் பிரவாஹா வந்து complete overview of ஸ்ரீமத் பாகவதம் அது வந்து பிரபு தமிழ்லயே கொடுக்குறாரு, இங்கிலீஷ்லயே கொடுக்குறாரு, and also in other topics also Prabhu is giving a short spiritual discourse. So பிரபு வந்து actually most of us பிரபு தெரியும். பிரபு வந்து அடிக்கடி அவர் வந்து சான்ஸ்கிரிட்லயே கொஞ்சம் அந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் கொடுப்பாரு பிரபு. அடிக்கடி நானும் கேட்பேன். சுபானந்தா பிரபு மூலியமா தான் அறிமுகமான. ஸோ இப்போ வந்து சுபானந்தா பிரபு கிட்ட நான் இந்த flop pass பண்றேன். Subhananda Prabhu will actually talk a bit more about Vamsidhari Prabhu before we proceed with the class today. Okay, thank you so much for attending. Hare Krishna. Okay, mic unmute பண்ணுங்க Subhananda Prabhu, unmute பண்ணிட்டு பேசுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு வந்து நம்முடைய ISKCON ஸ்கூடை சார்பா வந்து இன்னைக்கு வம்சிதாரி பிரபு வந்து இன்னைக்கு நம்மளுக்கு கிளாஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்க வந்திருக்காரு. ஸோ அவர் யாருன்னு சொன்னாக்கா, அவர் வந்து இஸ் கிரேஸ் ஹோலினஸ் பக்தி விகாஸ் சுவாமியோட டிசைபிள். அவர் வந்து 2007 வந்து அவர் வந்து இனிஷியேஷன் வாங்கியிருக்காரு. அப்புறம் வந்து அவர் என்னென்ன சாதனை பண்ணிக்கிறது சொன்னாக்கா, கவர்டான்ல வந்து பாகவத சாஸ்திரி காஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. 3 வருஷம் அந்த காஸ் அட்டன் பண்ணிருக்காரு. இப்போ வந்து கரண்ட்லி வந்து அவர் ISKCON திருப்பலை மதுரை, ஸோ அங்கே வந்து ப்ரீச்சிங்ல வந்து அவர் ஈடுபட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம அவர் வேற என்னன்னு செஞ்சுட்டு இருக்காரு சொன்னாக்கா, இப்போ வந்து ஆன்லைன்ல வந்து அதாவது ஜூம்ல வந்து அவர் வந்து பாகவத பிரபா, அப்புறம் வந்து பகவத் கீதா, அது வந்து தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு நீங்க ஆரம்பிக்கலாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவா பிரணாம் பிரபு உங்களுக்கு. கொஞ்சம் சின்ன பஜன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் கிளாஸ் பண்ணுவேன். ஓகே. ஹரே விக்னேஷ் பிரபு எல்லாம் முதல்ல அன்மியூட் பண்ண சொல்லுங்க. பிரபு வந்து இப்போ வந்து பஜன் செய்ய போறாரு.
புரியல பிரபு. எல்லாரும் மியூட் பண்ண சொல்லுவா. பிரபு பஜன் செய்ய போறாரு. நீங்க மியூட் பண்ணிருங்க முதல்ல பிரபு. ஓகே ஓகே, எல்லாரும் மியூட்ல தான் இருக்கு பிரபு. வம்சிதாரி பிரபு நீங்க அன்மியூட் பண்ணுங்க பிரபு. ஓகே, थैंक यू. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பேக்ரவுண்ட்ல பிரபுபாத் மியூசிக் போயிட்டு இருக்கீங்க. சுபானந்தா பிரபு மியூட் பண்ணுங்க பிரபு. ஓகே பிரபு. ஓகே, மியூட் பண்ணுங்க. அன்மியூட் இல்ல, மியூட் பண்ணுங்க. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களும் நமஸ்காரம். இன்னைக்கு சுபானந்த பிரபுவனுடைய உந்துதலாலையும் அவருடைய ஆகியத்தினாலையும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆன்லைன் கிளாஸ் மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். குறிப்பா உங்க ஏரியால இருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்ப நன்றி. அதே போல
ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் கொடுக்க சொல்லி சுபானந்த பிரபு கேட்டார். நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஆன்லைன் கிளாஸ் மறுபடியும் வந்து உடம்பு சரியாத காரணத்தினால ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பகவான் எப்ப நம்மளுக்கு சேவை கொடுப்பார் அப்படின்ட்டு. ஏன்னா சேவை அப்படிங்கிறது நாம செய்யறது கிடையாது, ஒரு பக்தர் சொல்லி செஞ்சோம் அப்படின்னு அதுக்கு பேர் தான் சேவை. ஸோ அதனால சரி வகுப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது பக்தர்கள் மறுபடியும் சேவை சொல்லுவாங்களா அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். சுபானந்த பிரபு சொன்னார் இனிமேல இதை நம்ம ஒரு அறிகுறியா வச்சுக்கிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு மேல நடந்துட்டு இருந்த பாகவத வகுப்புகளும் அதே போல ராமாயண வகுப்புகளும் தொடர்ந்து பண்ணலாம். குறிப்பா உங்களுடைய கோயில்ல எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் நிறைய ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னேன். நானும் உங்களுடைய வெப்சைட்லாம் பார்த்தேன். அதே போல ஜெகநாதர் பலதேவ் சுபத்ர மகாராணியை வச்சு நல்லா சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு இன்னைக்கு வகுப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்ட பின்னாடி நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு தெரியல, எந்த டாபிக்ல இருந்து பேசுறது அப்படின்னு தெரியல எனக்கு. அப்ப நான் பிரபு கிட்டே கேட்டேன், என்ன டாபிக்ல இருந்து பேசுறது, நீங்களே சொல்லுங்க, ஒரு டாபிக் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இது பகவத்கீதை பாகவத்துல இருந்து ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் சர்ப்ரைசிங்கா அவங்க வந்து இந்த ஒரு டாபிக் வந்தாங்க, நோன் சீக்ரெட்ஸ் ஆஃப் லார்ட் ஜெகநாத் அப்படின்ட்டு. இந்த டாபிக் நான் கேட்ட உடனே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கான்ட்ரவர்ஷியலான டாபிக், ஸோ அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா பகவானுடைய ஒரு குணமே வந்து கான்ட்ரவர்ஷியலான குணம் தான். அனோரணியா மகதோ மகியா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி பகவான் இருக்கிறதுல மிக பெரியவராகவும் மிகச்சிறியவராகவும் அதே போல எங்கேயும் நகராதவராகவும் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடியவராகவும். ஸோ இப்படி பகவானுடைய குணங்கள் என்னைக்குமே முரண்பாடான குணங்கள் உடையவர். அதனாலதான் பகவானுக்கு அகட்டித கடனா சாமர்த்தியம் அப்படின்ற ஒரு பெயரம் இருக்கு, ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரிய சொல்றார். ஸோ அப்படியாக இந்த டாபிக் கேட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. சரி, இது வரைக்கும் நான் வந்து ஜெகநாதரை பத்தி எதுவும் பேசுறது கிடையாது, துரதிருஷ்டவசமா. ஆனா நான் முதல்ல இஸ்கான் அப்படின்ற இந்த பக்தி இயக்கத்துக்குள்ள வந்த பொழுது எனக்கு கிடைச்ச முதல் விக்கிரகம் ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா தான். நாங்க வந்து 2003 இஸ்கான் சேலத்துக்கு அப்பதான் போக ஆரம்பிச்சோம். ஸோ போகும்பொழுது எங்களுக்கு என்னன்னு தெரியாது, அங்க 2 பேர் கை தூக்கிட்டு இருந்தாங்க, அவங்க யாருன்னே தெரியாது. கேட்டா கிருஷ்ண பலராமன் சொல்லி சொன்னாங்க. கிருஷ்ண பலராமன் அப்படி பார்த்தது கிடையாது, அப்படி இருந்தா 2 பேர் கை தூக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அது முக்கியம் இல்லை. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்கள பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பிரசாதம் கொடுத்தாங்க. அதனால கண்டிப்பா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் போய் நின்றுக்கிட்டோம். சண்டே ப்ரோக்ராமுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டே போயிடும். அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து இங்கே தங்கிக்கலாம், இங்கே தங்கிட்டு இங்கே சேவை பண்ணலாம், பிரசாதம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போதுமே இதுவே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டே 3 பேரும் அண்ணதம்பிங்க 3 பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு கோயில போய் ஸ்டே பண்ணிட்டு நல்லா கீர்த்தனம் இருக்கும், நல்லா ஆடி பாடும், நல்லா ஃபுல்லா பிரசாதம் சாப்பிடும், நிறைய உபன்யாசம் இருக்கும். ஸோ அப்படி எங்களுடைய பக்தி சேவை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஏதோ குப்பை நினைக்கிறேன், ஏதோ இடத்துல வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் எங்க வீட்டு பக்கத்துல. எங்க எனக்கு சரியா அது ஞாபகம் கூட கிடையாது. ஒரு இடத்துல இருந்து ஒரு குப்பையில இருந்து ஏதோ ஒரு பொம்மை மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஒரு அட்டை மாதிரி இருந்துச்சு. அந்த அட்டையில வந்து 3 பொம்மை காரு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பழசா, ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப உடஞ்சி போய் அந்த விஷயம் இருந்தது. எங்களுக்கு என்னன்னு தெரியல, நாங்க வச்சுட்டு இருந்தோம். அப்ப எங்களுக்கு கோயில்ல ஒரு ஃப்ரெண்டு, அந்த கோயில்ல ஒரு பையன் எங்களுக்கு ஃப்ரெண்டானா, அந்த பையன் கிட்ட காட்டிட்டு இருந்த மாதிரி எங்களுக்கு பொம்மை கிடைச்சது அப்படின்ட்டு காட்ட ஃப்ரெண்ட் அந்த பையன் சொன்னான், ஓ இந்த பொம்மை எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டான். குப்பையில எங்கேயோ கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அந்த பொம்மையை வாங்கி அவன் பெயிண்ட் பண்ணி அப்புறம் கொண்டு வந்து கொடுத்தான். இது வந்து ஆக்சுவலா ஜெகநாத் பலதேவ் சுபத்ராவுடைய விக்கிரகம், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் முதல்ல அந்த விக்கிரகத்தான் எங்க வீட்டுல கொண்டு வந்து நாங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா இப்ப ரீசெண்டா போன வருஷம் ஒரு பக்தருடைய கருணையினால எங்க வீட்டுக்கு ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா மகாராணி வந்தாங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எங்க வீட்டுல வந்து ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன, அப்புறம் ஷாலகிராம, அப்புறம் லக்ஷ்மி ஹயக்ரீவர்,
லட்டு கோபால் இவங்கெல்லாம் வச்சு வழிபட்டு இருக்கோம். ஜெகநாதரை பத்தி நான் யோசிக்கவே கிடையாது, வச்சு வழிபடலாம் அப்படின்ட்டு. ஆனா சடனா ஜெகநாதரே வந்து மேனிஃபெஸ்ட் ஆனார். ஸோ ஜெகநாதர் எப்பயும் அவரே தான் வருவார். அவர் வந்து யாரும் கூட்டெல்லாம் வர முடியாது, அவரே வந்து நின்னாதான். ஸோ ஜெகநாதருக்கு உண்டான ஸ்பெஷல் குவாலிட்டி அது. நாம வேணான்னு சொன்னாலும் தானாகவே வாலண்டியரா முன் வந்து கருணையை கொடுக்கறது தான் ஜெகநாதருடைய ஒரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷனா சைத்தன்ய மகாபிரபு எடுத்துக்கிட்டார். சைத்தன்ய மகாபிரபுடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா, எனக்கு கருணையே வேண்டாம் நான் அப்படின்னு சொல்லி ஓடுறவனையும் பிடிச்சி மாயா மிருகம் தைத்த ஈப்சித மன்மதாவத்து வந்தே மகாபுருஷத்தே சரணாரவிந்தம் சொல்லி சொல்ற மாதிரி, இந்த மாயை பின்னாடி ஓடிட்டு இருக்கக்கூடிய மக்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்களுக்கு கருணையை கொடுத்து, அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுத்து, அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கறதா சைத்தன்ய மகாபிரபுடைய மிக முக்கியமான குணமா இருக்கிறதுனால இந்த குணத்தை அவர் ஜெகநாதர் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா. 2 பேருக்கு வித்தியாசம் கிடையாது. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய வாழ்நாள்ல அதிகபட்சமான வருடங்கள் வந்து ஜெகநாத் பொருள் தான் கழிச்சார். ஸோ அப்படிப்பட்ட ஜெகநாதரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை நான் வந்து ஒரு நல்ல அறிகுறியாகவும் நல்ல ஒரு மங்களகரமான ஒரு விஷயமாகவும் ஒரு அறிகுறியாகவும் நான் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்றேன். சர்வசாஸ்திராபி பியூஷா சர்வ வேதைக சத்பலா சர்வ சித்தாந்த ரத்நாட்ய சர்வ லோகைக திருப்பதா சர்வ பாகவத பிராணா ஸ்ரீமத் பாகவத பிரபு கலித்வந்தோ திதாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேம வர்ஷக்ஷராயதே சர்வதா சர்வசேவ்யாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்துதே மதேக பந்தோ மத்சங்கின் மத்குரோ மன்மஹாதன மன்னிஸ்தாரக மத்பாக்ய மதானந்த நமோஸ்துதே அசாது சாது தாதாயின் அதி நீச்சோதசாகர ஆனமுஞ்ச கதா ஸ்ருண்மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோ ஸ்புராஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே श्रीमते भक्ति विकास स्वामी नामिने नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. योऽन्तः प्रविश्य मां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूत वैरिबलवन्मातङ्गमाद्यद्घटा कुम्भोच्चात्रिविपाटनाति कपटु प्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकर धारिदारातिदूरप्रद्वस्तत्पान्तशान्तप्रवृतितमनसा भाविता भूरिभागैः. Hare Krishna. So looks like ரெண்டு லாங்குவேஜ்லயும் பேசணும் போல இருக்கு. எனக்கு அதான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. Prabhuji, please speak in dual language. There are some non-Tamil devotees. Okay. எத்தனை பேருக்கு who doesn't understand Tamil here? Okay, one. Who doesn't understand Tamil? Have any more? Who and all doesn't understand Tamil? Does everyone understand Tamil? There are 2-3 devotees who don't understand Tamil. Okay. Okay. I will try my best to speak in both the languages as time permits and whatever the preparation I have done here. Okay. So இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா known secrets of Lord Jagannath. பகவானை பற்றிய ஜெகநாதரை பற்றிய தெரிந்த ரகசியங்கள் அப்படின்னு சொல்றார். ரகசியங்கள் தெரிந்தது அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் முரண்பாடா இருக்கு. ஏன்னா ரகசியங்கள் அப்படின்னாவே தெரிய போறது கிடையாது, தெரிஞ்சுட்டா அதுக்கு பேர் ரகசியமே கிடையாது இல்லையா? ஆனா இப்ப என்ன சொல்றோம், தெரிந்த ரகசியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ நாங்க பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நாங்க வந்து பார்த்தோம், எங்களுடைய வியாக்கியானத்துல பார்த்துட்டு இருந்தோம்.
So when we hear this topic of known secrets, it's very interesting because secret means it is not known. If you know that, then it is not a secret anymore. But we say it is known secrets. So this topic is very interesting. When we are going through Bhagavad Gita session, we came across a very interesting commentary on this topic. 9th அத்தியாயத்துல ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படின்ற இடத்துல ராஜகுஹ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பகவத்கீதைய ராஜகுஹ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராஜகுஹ்யம் எப்படி சொல்ல முடியும்? பகவத்கீதைய பிரிண்ட் பண்ணி ஆயிரக்கணக்கில் உலகம் முழுக்க விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். விநியோகம் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லார் வீட்லயும் பகவத்கீதை இருக்கு, எல்லாரும் பகவத்கீதை புக்கு தொடர்ந்து படிக்க போறாங்க. சோ இது எப்படி குஹ்யமா இருக்கும், இது எப்படி ரகசியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரகசியம் தான். காரணம் என்ன அப்படின்னா, எல்லார் கையிலும் இருக்கலாம், ஆனா எல்லாரும் புரிஞ்சுக்க போறது கிடையாது. எல்லாரும் கேட்கலாம், ஆனா எல்லாரும் அதை தெரிஞ்சுக்க போறது கிடையாது. சோ அதுக்கு பேர் தான் குஹ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். குஹ்யம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது கிடையாது, எல்லாருக்கும் தெரியும், ஆனா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதான் ராஜகுஹ்யம் அப்படின்ற வார்த்தை அங்க உபயோகப்படுத்துறாங்க கிருஷ்ணன். சீக்ரெட் தான். எப்படிப்பட்ட சீக்ரெட்? யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத சீக்ரெட். நீ அந்த சீக்ரெட்டை கேட்டாலுமே கூட உங்களால அப்படிப்பட்ட ரகசியமான விஷயம் ராஜகுஹ்யம், உயர்ந்த ஒரு ரகசியமான விஷயம் அப்படின்னு சொல்றேன். எப்படி மெஜிஷியன்ஸ் காட்டக்கூடிய மேஜிக் எல்லாரும் பாக்குறாங்க, ஆனா உண்மையில அவங்களால புரிஞ்சுக்க முடியல, என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. அது போலதான். So when we are reading this 9th chapter, we came across this verse Rajavidya Rajaguhyam. So in that Rajaguhyam means this Bhagavad Gita, this knowledge is very guhya, very secret. Krishna uses this word quite some places in Bhagavad Gita. Rajavidya Rajaguhyam in 9th chapter, and also in 15th chapter, idam guhyatamam shastram idam mukta maya naga etad buddha buddhivam shat pradagrit bharata. So in the 15th chapter also he uses this word. This is guhyatama, this is a secret of all secrets. And also in 18th chapter also sarva guhyatamam bhuyat, in that place also in 18th chapter he uses this guhyam, sarva guhyatamam. And then he continues with manmana bhavat bhakto madhyajimam vaskuru. So what does it mean secret? We have Bhagavad Gita everywhere now, everybody is accessing this Bhagavad Gita book. So why it is called a secret? Because you can read, thousands of people can read, millions of people can read, but hardly few can understand. That's why it's called Guhyam, Rajaguhyam. Not everyone can understand this knowledge. So similarly, today's topic also in the similar way, very interesting. So இப்படியாக இந்த பகவான் ஜெகநாதரை பற்றிய தெரிந்த ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஜெகநாதரை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கலாம், நிறைய பேர் ஜெகநாதரை பார்க்கலாம், ஆனா ஜெகநாதரை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது அசாத்தியமான விஷயம், இல்லைன்னா ரொம்ப கடினமான விஷயம். எல்லாராலையும் இந்த ஜெகநாதரை அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத இதனுடைய அர்த்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா பகவானை யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பகவானே சொல்றார், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய கருணை இல்லாம யாரும் என்ன தெரிஞ்சுக்க முடியாது. பல இடங்கள் நம்ம இதை பாக்குறோம். பகவத்கீதை இருந்தாலும் சரி, பாகவத்துல இருந்தாலும் சரி, இல்ல புராணங்கள்லயும் இல்ல உபனிஷத்துக்கள்லயும் நாயமாத்மா பிரவச்சனா லப்யா மேதையா பகுதாஸ்ருதேன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா, அந்த உயர்ந்த ஆத்மாவை நம்முடைய முயற்சியினாலேயோ நம்முடைய பாண்டியத்தினாலேயோ நம்முடைய அறிவுனாலேயோ புரிஞ்சுக்க முடியாது. எப்ப தன்னை தானே வெளிக்காட்டுறாரோ அது வரைக்கும் நம்ம அவரை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றது அர்த்தம். இது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா விதமான ஆன்மீக ரூபங்களுக்கும் பொருந்தும். அத ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நாபாவே கிராஹியம் இந்திரியே சேவன் முகேஹி ஜிக்வாதும் ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. பகவான் தன்னை தானே வெளிக்காட்டவில்லை என்றால் நம்முடைய முயற்சியினால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. சோ அப்படி எல்லா ரூபத்துக்கும் பொருத்தக்கூடியதாக இருந்தாலும் ஜெகநாதருடைய ரூபம் அப்படிங்கிறது அந்த ரூபத்துக்குள்ளாரே ரொம்ப ரகசியமான ஒரு ரூபம். அப்படி ஜெகநாதர் ரூபத்தையும் ஜெகநாதருடைய லீலைகளையும் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம், ரொம்ப கடினமான விஷயம். அதனால இதை ராஜகுஹ்யம் அப்படின்னு சொல்லலாம். பகவத்கீதை எல்லாமே ரொம்ப ரகசியமான ஞானம் தான், ஆனா அதுல ரொம்ப ரகசியமான ஞானம் அப்படின்னு கிருஷ்ணர் இன்னும் உயர்த்தி ஒரு படி ஏற்றி அதை கொண்டு போய் ஒரு ஸ்டேஜ்ல உட்கார வைக்கிறார். இந்த ஞானம் அப்படிங்கிறது இன்னும் ரகசியமான ஞானம்பா அப்படின்னு சொல்றாரு.
எந்த ஞானம்? பகவானை பற்றி 15ஆம் அத்தியாயத்துல சொல்லக்கூடிய ஞானம். ஸோ அந்த ஞானம் தான் ரொம்ப உயர்ந்த ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படிப்பட்ட ஞானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்க கிருஷ்ணர் பகவத்கீதையுடைய 15ஆம் அத்தியாயத்துல சொல்றார், எது ரொம்ப உயர்ந்த ரொம்ப ரகசியமான ஞானம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது துவாயமோ புருஷோ லோகே க்ஷரக்ஷாட்சர ஏவச்ச சரக்ஷர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சதே உத்தம புருஷஸ்வன்யः பரமாத்மேத் உதாகிருதः யோலோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்தவ்ய ஈஸ்வரः. சோ அங்க கிருஷ்ணர் என்ன பண்றார் அப்படின்னா, தான் புருஷோத்தமன் அப்படிங்கிற விஷயத்தை அங்க வெளிப்படுத்துறார். தான் தான் எல்லா புருஷர்களையும் உத்தமமான புருஷன், எனக்கு கீழே தான் எல்லாருமே அப்படிங்கிற விஷயத்தை கிருஷ்ணர் 15ஆம் அத்தியாயத்துல எஸ்டாப்ளிஷ் பண்றார். கிருஷ்ணருடைய பரத்துவத்தை 15ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் விளக்குறார். சோ இதுதான் இருக்கிறதுலே மிக ரகசியமான ஞானம், மிக உயர்ந்த ஞானம். சோ இந்த ஞானத்தை எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அதான் அங்க ரகசியம் முக்கியத்தமம் அப்படின்ற வார்த்தையை கிருஷ்ணர் அங்க உபயோகப்படுத்துறார். சோ அங்க என்ன வார்த்தை உபயோகப்படுத்துறார்? புருஷோத்தமன் அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்துறார். ஜெகநாத் புரியினுடைய ஜெகநாதர் கோயிலுடைய பெயர் என்னது? புருஷோத்தம கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அதனால அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க புருஷோத்தமன் அப்படின்ற வார்த்தையும் ஜெகநாதருக்கு புருஷோத்தம கஷேத்திரம் அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப தொடர்புடையதா இருக்கு. சோ அப்படிப்பட்ட அந்த புருஷோத்தமனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். As I was saying that this word Guhya means it is secret, not because of it is not known, it is not understandable. Not everyone can understand that secret. Even though thousands and millions of people can read Bhagavad Gita, but still they cannot understand this Bhagavad Gita. That's why it is called secret. In the similar way, Krishna in 15th chapter, he says, Idam Guhyatamam Shastram, Etad, Idam Guhyatamam Shastram, Etad Bhuktam Maya Naga, Etad Buddha Buddhimam Syat, Kritakrityascha Bharata. This knowledge is the secret of all knowledge, and once you have known this, once you understand this knowledge, then he is called Kritakritya. Kritakritya means he has done all kinds of Vedic stuff. He has done all kinds of punya, he has done all kinds of tapas, he has done all kinds of yajna, he has done all kinds of varnashrama dharma. He is called Kritakritya. So one who has understood this highest knowledge, then he has done everything. Whatever is to be done, he has done, and now he has perfected himself in his life. So that's why he is called Kritakritya. So what is that knowledge? By knowing that, everything is done. Then he says, Uttama Purushastvanyah Paramatme Dudavratah Yolokatrayamavishya Bhivartabdi Ishvara. One who understands me as Purushottama, that is the highest of all knowledge, and that is the perfection of all the knowledge. So that there the word Purushottama is used. So to understand Purushottama is is the most secret and is the most perfect position of human being. So that's why we see Jagannath Kshetra is also called Purushottama Kshetra. So I find some interesting link between these two name and shloka. Okay, this is what to deal with the name or topic of this today's subject. So we'll go into the subject today. I find little difficult to speak in both the language, but I will try my best to do that. So இப்படியாக அந்த பகவானை பற்றிய தெரிந்த ரகசியங்கள் அப்படின்ற இந்த தலைப்பை பத்தி நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம இன்னைக்கு தலைப்புக்குள்ள போய் முயற்சி பண்ணலாம். ஸ்ரீரங்கம், உடுப்பி, இப்படி தென்னிந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா நிறைய முக்கியமான க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு. ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும் அப்படின்னா உடனே ஸ்ரீபாத ராமானுஜ ஆச்சாரியர் ஞாபகம் வருவார். அதே போல உடுப்பி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்மளுக்கு மத்வாச்சாரிய ஞாபகம் வரும். ஸ்ருங்கேரி அப்படின்னு சொன்னோம்னா உடனே நம்மளுக்கு ஆதிசங்கரன் ஞாபகம் வருவார். அதே போல ஸ்ரீ ஜெகநாதபுரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது யார் அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சோ சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி பேசாம ஜெகநாதரை பத்தி பேச முடியாது. சைத்தன்ய மகாபிரபுடைய அன்பையும் பக்தியும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜெகநாதர் எப்படி உயர்ந்தவர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸ்ரீமத் பாகவத்துல பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணரை பற்றிய பல வர்ணனைகள் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து ஜென்மாதிசயதா அப்படின்ற விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு
கடைசி வரைக்கும் நாம சங்கீதத்துக்கு என்ன பண்றாரு, கிருஷ்ணனுடைய குணங்களை பற்றி அவ்வளவு வர்ணிக்கிறார் சுகதேவ கோஸ்வாமி. எதுக்காக இதெல்லாம் வர்ணிக்கிறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட கிருஷ்ணர் எங்க ராதாராணி கிட்ட தஞ்சம் அடைஞ்சிட்டார், சரணடைஞ்சிட்டார். அவ்வளவு உயர்ந்த கிருஷ்ணர் தான். ஆனா அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட சரண்டர் ஆயிட்டார். ஸ்ரீமதி ராதாராணியோடைய பக்தனா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமதி ராதாராணியுடைய குணங்களை சொல்றதுக்கு இப்படி முடிச்சுட்டார். ஏன்னா ஸ்ரீமதி ராதாவுடைய குணங்கள் நேரா சொன்னா புரிய போறது கிடையாது. முதல்ல கிருஷ்ணனுடைய குணங்கள் எல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட உயர்ந்த கிருஷ்ண ராதாராணிய பக்தா வந்து அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். அப்பட்ட அந்த ராதாராவுடைய குணங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத தாத்பரியம். அதனால சுகதேவ கோஸ்வாமி இங்க ராதான்ற பேரை கூட உபயோகப்படுத்தாம என்ன பண்றாரு, கிருஷ்ணரையே சொல்லி கடைசியில் கொண்டு போய் ஏற்றி எங்க வைக்கிறாங்க, நம்ம ஆச்சாரியர்கள் ஏற்றி வைக்கிறாங்க. ஸோ அப்படி ராதாராவுடைய பெருமை நான் புரிஞ்சுக்கிறோம். நேரடியாக ராதாராவுடைய பெருமை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு அருகதை இல்லாததுனால நம்மளுக்கு கிருஷ்ண குணங்களை சொல்லி கிருஷ்ணர் இப்படிப்பட்ட கிருஷ்ண ராதாராணி வணங்கினார் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அதே போல நம்மளுக்கு நம்மளுக்கு ஜெகநாதரை பத்தி புரியணும் அப்படின்னா, அந்த ஜெகநாதர மேல பக்தியோட இருந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபுருடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இல்ல அவருடைய பக்தியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இல்ல அவர் ஜெகநாதர் மேல எப்படி எல்லாம் பக்தி செஞ்சார் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப நம்ம ஜெகநாதருடைய குணங்களை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். இப்படி நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். When we speak about Srirangam, we cannot avoid Sripad Ramanujacharya. When we think of Srirangam, immediately Ramanujacharya comes in our mind. When we speak of Udupi Kshetra, Madhvacharya comes. When we speak of Sringeri Mata, we think of Adi Shankara. And similarly, when we think of Jagannath Puri, we immediately think of Chaitanya Mahaprabhu. Because in his lifetime, around 18 years, he stayed in Jagannath Puri, and he has shown so much love and devotion for Lord Jagannath. So when acharyas were trying to explain about Srimati Radharani's quality, how they did, in Bhagavatam, Shukadeva Goswami starts to explain the qualities and energies and pastimes of Lord Krishna in Bhagavatam. Right from first sloka till last sloka, he is glorifying about Lord Krishna. And after glorifying Lord Krishna, he just says that Krishna is completely devoted to Srimati Radharani, and he has surrendered himself to Srimati Radharani, and he was conquered by Srimati Radharani. So that is the glory of Srimati Radharani. So instead of explaining directly the glories of Srimati Radharani, acharyas, they have explained Krishna's quality, and that supreme Krishna is under Srimati Radharani. So now you can understand the glories of Srimati Radharani. So in this way, they have explained. The similar way, when we speak of Lord Jagannath, instead of going directly inside Jagannath's Leela, we can understand, when we can try to understand through him, through Sri Chaitanya Mahaprabhu. Because if we can understand Chaitanya Mahaprabhu's mood and quality and his devotion towards Lord Jagannath, then we can understand his greatness. So in the ஜெகநாத லீலை அப்படிங்கிற நம்மளுக்கு இந்த கௌடிய சம்பிரதாயத்தில் நமக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு தான் தெரியும். நம்ம சைத்தன்ய மகாபிரபு இல்லை அப்படின்னா நம்ம ஜெகநாதரை வழிபட போறது கிடையாது. ஜெகநாதரை ஏன் வழிபட ஆரம்பிக்கிறோம், ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு அங்க வழிபட்டார் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் நமக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ இந்த ஜெகநாதருடைய ரூபம் எப்படி தோன்றினது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்துல இந்த நேரத்துல நம்ம அதை ஞாபகப்படுத்திக்க ரொம்ப முக்கியம். அதனால நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை துவாரகையில எல்லா ராணிகளும் பட்டத்து மகிழ்ச்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, போய் ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க, அம்மா நாங்க எவ்வளவு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாலும், எவ்வளவுதான் சந்தோஷமா அவரை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும், கிருஷ்ணர் என்கிட்ட இருந்து எல்லா சேவையும் வாங்கிக்கிறார். பட் இருந்தாலும் அப்பப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு, எதை யோசிச்சுட்டே இருக்கார், என்னன்னு புரியுது எங்களுக்கு, கிருஷ்ணர் ஏன் இப்படி இருக்கார் அப்படின்ற கேள்வியை கேட்கிறாங்க. எப்பயுமே கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபிகளை நினைச்சிட்டு இருக்காரு. நாங்க என்ன பண்றது, அந்த கோபியர்கள் அப்படி என்னதான் பண்ணாங்க, அப்படிப்பட்ட பக்தி எப்படிப்பட்டதா இருந்தது, எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட பின்னாடி இத கோபியர்களை பத்தி சொல்லணும், கிருஷ்ண பக்தி அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே
ரோஹிணி என்ன பண்றா அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதைப்படுத்திக்கிறாங்க. சரி நான் உங்களுக்கு சொல்றேன், ஆனா இந்த கிருஷ்ணரும் பலராமரும் கேட்கக்கூடாது. கேட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏற்கனவே அவங்க வந்து விரகத்துல இருக்காங்க, கோபியல் கிட்ட இருந்து விரகத்துல இருக்காங்க. அவங்க இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரொம்ப ஆபத்துல முடிஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணுங்க, அவங்க இல்லாத சமயத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படி சொல்லும் போது சரி அவங்க எங்கேயாவது கிருஷ்ண பலராமர் வெளில போகும்போது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So now we will start with how Lord appeared in this form. What is the special quality of this Lord Jagannath Baladev Subhadra form? So once in Dwaraka, all the 16,108 queens of Dwaraka, they approach Rohini and then they have made a very humble request that they want to know what exactly happened in Vrindavana between Krishna and gopis, and how these gopis they were serving Krishna, because whatever service they are doing towards to Krishna to satisfy him, but still Krishna was always thinking of gopis and he could not forget them. So they wanted to know the gopis highest mood of serving, because if you see Chaitanya Mahaprabhu, he said very important instruction for all the Gaudiya Vaishnavas. Aradhyo Bhagavan Vrajeta Tanayas Tadhama Vrindavanam Ramya Kachit Upasana Vrajavadu Vargena Vakalpita Srimad Bhagavatam Puranam Amalam Sri Chaitanya Mahaprabhur Madamitam Tatra Adraha Na Paraha. So in this shloka, Sri Chaitanya Mahaprabhu says, this is, the Acharya says, this is the mood, or this is the matam, this is the complete instruction of Sri Chaitanya Mahaprabhu. What is that? Aradhyo Bhagavan Vrajeta Tanayas Tadhama Vrindavana. Worshipping Lord Krishna as gopis they were doing, that is the highest form of worship. And worshipping Krishna in Gopala form or Braja Kishore form is the highest form of worship. And worshipping him in Vrindavana is the highest of all the worship. Ramya Kachit Upasana Brajavatu. And how to worship Krishna, how gopis were worshipping Krishna, that is the highest form of worship. And Sri Bhagavatam Puranam Amalam, and of all the Puranas, of all the Shastras, Srimad Bhagavatam is the topmost. So this is Chaitanya Mahaprabhu's mata, this is his opinion. And he says, Tatra Adraha Na Paraha. We don't accept any other views than this, and we don't want, there is nothing higher view than this. So this is the mood of Gaudiya Sampradaya. So this Dwaraka queens, they want to know about what happened between Krishna and gopis and how they were worshipping him. So she said, okay, I will explain to you, but Krishna Balaram they should not hear, because already they are in complete separation from the Lord, complete separation from gopis. So it is not good for them to hear all this Vrindavan Lila again. So when they are out of Dwaraka, I will explain to you. இப்படியாக அந்த துவாரகையிலிருந்து கிருஷ்ண பலராமர் வெளியில போன சமயமா என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா 16,108 ராணிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இடமா வந்து சேர்றாங்க. எல்லாரும் சுத்தி உட்காந்து, ரோஹிணி சுத்தி உட்காந்துட்டாங்க கதை கேட்கறதுக்கு. ரோஹிணி அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா உட்காந்துட்டு கிருஷ்ணரோட லீலைகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணர் பிருந்தாவனத்துக்கு எப்படி வந்தார், பிருந்தாவனத்துல எப்படி கிருஷ்ணர் பாலிய லீலைகளை பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்ற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பால்ய லீலைகளை பற்றி எப்ப துவாரகையில் இருக்கக்கூடிய அந்த ராணிகள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய உடலை மறந்துட்டாங்க. தாங்க எங்க இருக்கோம், தான் எப்படிப்பட்டவங்கன்ற எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு, உடல்ல அவங்களுக்கு எந்த செயல்பாடுமே இல்லை, அப்படியே காதுல அந்த அமிர்தம் போன்ற அந்த விஷயங்களை கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, வெளியில சுபத்திரைய வந்து காவலுக்கு வச்சிருக்காங்க. கிருஷ்ண பலராமர் வந்தாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சுபத்திரைய உட்கார வச்சுட்டு உள்ளார இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கிருஷ்ண பலராமருடைய லீலைகளை கேட்க 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சுபத்திரைக்கு முதல்ல ஆனந்தம் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்குது. சுபத்திரை என்ன பண்றாங்க அப்படின்னா மறந்து போயிட்டாங்க, தன்னை மறந்து போயிட்டாங்க. அஷ்ட சாத்விக விகாரங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சாஸ்திரங்கள்ல இப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம் சொல்லப்பட்டு, ஆத்மா இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு சில அடையாளங்கள் நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒருத்தன் மாயையில இருக்கானா அதுக்கு ஒரு சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் எந்த குணத்துல இருக்கான் அதுக்கு ஒரு சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஒருவன் மோட்சம் அடைஞ்சிருக்கானா அதுக்கு ஒரு சில குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் தூய பக்தனா இருக்கானா அதுக்கு ஒரு சில குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
அதே போல ஒருவன் பக்தியோட உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கான அதுக்கு ஒரு சில பக்தி ரசாயன கிரந்தங்கள்லாம் நம்ம சொல்லிக்கணும். சோ அந்த கிரந்தங்கள்ல சொல்லப்பட்ட அஷ்டவிகாரங்கள் அப்படின்னா ஸ்தம்பம், கம்பம், பிரளயம் அப்படின்ட்டு 8 விதமான விகாரங்கள், உடல் மாற்றங்கள்லாம் ஏற்படும். உடல் மெய் சிலுக்கிறது, கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்கிறது, உடல் நடுங்கிறது, இப்படி பல்வேறு விதமான விகாரங்கள் ஏற்படும் உடம்புல அந்த பக்தியினுடைய பாவம் அதிகம் ஆரம்பிக்கும் பொழுது. சோ அப்படிப்பட்ட அந்த சமயத்தை, அப்படிப்பட்ட அந்த பாவத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல சுபத்திரை உணர ஆரம்பிக்கிறாங்க. சுபத்திரை உணர ஆரம்பிச்ச பின்னாடி கிருஷ்ணவராமர் அப்பதான் வராங்க. வந்துட்டு இருக்கும் போது இவங்க சுபத்திரையை பாக்குறாங்க. சுபத்திரை இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல சுபத்திரை மறந்து போயிட்டா, அவங்க உள்ள இன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஏன்னா அந்த லீலையில மறந்து அந்த விகாரங்கள்லாம் அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உடல்ல எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்க. சோ கிருஷ்ணவலராமர் ரொம்ப ஆச்சரியமா என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி உள்ள அவங்களும் காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணவலராமர் தங்களுடைய லீலைகளை தாங்களே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. விருந்தாவனத்துல அந்த லீலையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கேட்கும் பொழுது அவங்களுக்கே அவ்வளவு ஆச்சரியம் ஏற்படுது. கிருஷ்ணருக்கு தன்னுடைய லீலைகளை கேட்டும் போது அவ்வளவு ஆச்சரியம் ஏற்படுது. குறிப்பா தன்னுடைய லீலைன்னு சொல்லும் போது கோபியர்களுடைய அந்த பக்தியை கேட்கும் பொழுது கிருஷ்ணருக்கு அப்படி உடல்ல பாவங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா கிருஷ்ணர் அகில ரசாமிருத செந்துவா இருக்கிறதுனால அந்த ரசங்களை அவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். சோ அவருடைய கண்கள்லாம் பெரிதாக ஆரம்பிக்குது, கைகள் உள்ள இழுத்துக்க ஆரம்பிக்குது, கை கால்கள் உள்ள இழுத்துக்க ஆரம்பிக்குது. சோ இப்படி கிருஷ்ணரும் பலராமரும் பல்வேறு விதமான அஷ்டவிகாரங்களை வெளிப்படுத்தி கிருஷ்ணர், பலராமர், சுபத்ரை இவங்க 3 பேரும் உருமாறி அந்த கிருஷ்ண லீலைகளை, கோபியர்களுடைய அந்த பக்தி பாவனையை கேட்டுட்டு இருக்காங்க. சோ இதை நான் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரை பற்றி கேட்பது அப்படிங்கிறது நமக்கு மட்டும் கிடையாது. ஏதோ நம்ம இன்னைக்கு மாயில கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோம், நம்ம மோட்சம் அடைஞ்சிடலாம், மோட்சம் அடைஞ்ச பின்னாடி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது. இந்த பக்தி விஷயமானது இதுதான் ஒருவனுக்கு மருந்தாவும் இருக்கு, இது ஒருத்தனுக்கு விருந்தாவும் இருக்கு. வெறும் கஷ்டப்படுறோம் மட்டும்தான் பகவானுடைய விஷயங்களை கேட்கிறான் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாற்றுக்கும் உயர்ந்த இருக்கக்கூடிய மகான்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஸ்ரீமத் பாகவத்துல பார்த்தோம். அதுல கேட்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஜீவன் முக்தா இருக்கக்கூடிய அவதூதரா இருக்கக்கூடிய சுகதேவ் கோஸ்வாமி என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு, இந்த ஸ்ரீமத் பாகவத்தை கேட்கிறார். சோ அப்படியாக இந்த கேட்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய விஷயமா இருக்கு, எல்லாரையும் ஈர்க்கக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப அதனால இது ரொம்ப ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய விஷயம், ரொம்ப அடிப்படையான விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாதனை அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் சாதனை, இதுதான் சாத்தியமும் கூட. எனவே சோ அப்படி இவங்க 3 பேரும் கேட்கும் பொழுது இவங்க 3 பேருடைய ரூபம் மாற ஆரம்பிக்குது. இதை யாரும் பார்க்கல, இந்த ரூபத்தை யாரும் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை வெளிப்படுத்துறாங்க கிருஷ்ணர், பலராமர், சுபத்ரை. அந்த பக்கமா நாரதர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நாரதர் இந்த ரூபத்தை பாக்குறாரு. நாரதர் வரான்னு சொல்லி கேள்விப்பட்டவன என்ன பண்றாங்க, 3 பேரும் தங்களோட ரூபத்தை மாத்திக்கிறாங்க. மாத்திக்கிட்ட பின்னாடி நாரதர் சொல்றாரு, சுவாமி நான் உங்களை பல வைகுண்ட லோகத்துல அவங்களை போய் தரிசனம் பண்ணியிருக்கேன், ஆனா இப்படிப்பட்ட ரூபத்தை நான் இன்னைக்கும் பார்த்தது இல்லையே, இது என்ன புதுசா இருக்கு இந்த ரூபம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த ரூபமானது ரொம்ப ரகசியமான ரூபம், இது வரைக்கும் நான் யாருக்கும் வெளிப்படுத்தினது கிடையாது. இது நீலாச்சலம் அப்படின்ற ஒரு இடத்துல நான் இந்த ரூபத்தை வெளிப்படுத்தி அங்க என்ன இந்த ரூபத்துல தான் நான் அங்க இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த அங்க பேசுறாங்க. புராணங்கள சொல்லப்பட்ட விஷயம். சோ இப்படியாக இந்த ரூபம் அப்படிங்கிறது ரொம்ப ரகசியமான ஒரு ரூபம். கிருஷ்ணர் பக்தியினுடைய உயர்ந்த பாவத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ரூபம் இது. கிருஷ்ணர், பலராமர், சுபத்ரை இவங்க 3 பேரும் பக்தியினுடைய உயர்ந்த பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூபம். இது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு மனித வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியாது, அதுக்கு மேல சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கும் மேல சனாதன தர்மத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், அதுக்கும் மேல கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், அதுக்கு மேல கிருஷ்ண பக்தியை புரிஞ்சுக்கிறது, கிருஷ்ணனுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது, அந்த ரச தத்துவத்திலையும் மாதுரி ரசத்தை புரிஞ்சுக்கிறது, அந்த மாதுரி ரசத்திலையும் விரக பாவம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அப்படி அந்த விரக பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூபம் அப்படிங்கிறதா ஜெகநாதபுரி இருக்கக்கூடிய ரூபம். எனக்கு எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கும் அப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா இந்த ஜெகநாதரை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு இந்த டாபிக்ல. பட் ரூபம் ஜெகநாத் பலதேவ சுபத்ரனுடைய ரூபம் இப்படிதான் ஆரம்பிச்சது. ஸோ ஜெகநாத் பலதேவ சுபத்ர பாத்தீங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம், பக்தியினுடைய மிக உயர்ந்த ஸ்தானத்துல மிக உயர்ந்த ஒரு பாவத்துல இருக்கக்கூடிய ரூபம் இதுதான். எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது நம்மளால. அதனாலதான் இதை ரொம்ப ரொம்ப ரகசியமான ரூபமா கிருஷ்ணர் வச்சிருக்காரு.
அதனால புருஷோத்தமன் சொல்லி சொல்றோம். ஸோ இன்னைக்கு டாபிக்கும் அதுவும் ரொம்ப கனெக்டட் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ், when Rohini started explaining about Krishna Balram's Bali Leela to all these Dwaraka queens, they were all completely melted and they forgot about their external senses and they were hearing this nectarian pastings of Lord. So when they were hearing, Subhadra was kept outside to watch. When Krishna Balram comes, they have to inform. As Subhadra was also hearing this, she got inside this Satvika Vikara, Ashta Satvika Vikara, which is explained in Bhakti Rasayana Granthas. Like we have symptoms of souls, some symptoms of souls are mentioned, and how can we understand the soul is existing? By some symptoms. How can you understand that some person is in Maya? By symptoms. How can you understand somebody is in Satpara Tamaguna? By symptoms. How can you understand somebody is liberated? By symptoms. How can you understand somebody is a pure devotee? By symptoms. The similar ways, how can you understand somebody is in the highest form of spiritual advancement? By symptoms. So that is called Ashtavikara Bhava. And when Subhadra was hearing, she was exhibiting this Ashtavikara Bhava. Her eyes become so broad and hands and legs were shrinking inside. And Krishna Balram, they were coming on that way and they saw this and they were stuck under what is happening. And they also started to hear what Rohini is speaking about. And when they started to hear about the Leela, whatever Krishna has performed and the gopis' devotion, already they were in Viraha Bhava. And when they started to hear this, then Krishna Balram, they started to exhibit this Ashtavikara Bhava, and their eyes become so big and their hands and legs start to shrink, and they were exhibiting this beautiful, wonderful, very supreme form of Jagannath, Baladeva, and Subhadra. And Narada Muni was the first one to discover this Rupa, and he approached Krishna. When he approached them, they changed the form and they came back to normal form. And Narada asked, Lord, I have traveled all your Vaikuntha Loka, I have never seen such a wonderful form of you. Then Krishna said, yes, this very secret form, and I don't reveal this form to many people. And I'm being worshipped in this form in Nilachal, somewhere in Odisha. Now we call Odisha. So this form is very special, very secret, and I don't reveal this form to anyone. So in this way, this Lord's form, this Jagannath, Baladeva, Subhadra form, it is the indication of the highest form of devotion. Even Krishna exhibits such a highest form of devotion and his love for his devotees. So whenever we see this Rupa, we should understand we are dealing with the Lord in his highest mood, his most intimate mood. So this is very highest form. So this is how this Lord's form has been exhibited first time, and then Indradyumna Maharaj story and how Lord Jagannath appeared in Puri. So we know all these stories. So I want to speak about Chaitanya Mahaprabhu and Lord Jagannath. This is very important for us. How Chaitanya Mahaprabhu first time he has taken darshan of Lord Jagannath. This is very interesting past time because now we have only maybe half an hour more, so we'll just go through this. இப்படியாக இந்த ஜெகநாதருடைய ரூபமானது முதல்ல இந்த உலகத்துல நாரத முனிவர் பார்க்கிறார். அதுக்கப்புறம் நீலாச்சல் அப்படின்ற இடத்துல ரூபம் வழிபடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி நாரத முனிவருடைய கருணையினால இந்திரதிம்ன மகாராஜர் கிட்ட போய் பேசி, அதுக்கப்புறம் இந்திரதிம்ன மகாராஜர் இந்த ரூபத்துக்காக பகவானை வேண்டி அதுக்கப்புறம் நீலாச்சல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாரு பிரம்மனா பகவான் முதல்ல தோன்றுறார். அதுக்கப்புறம் விஸ்வக்ஷனரே ரூபத்தை வடிச்சு கொடுக்கிறார் அப்படின்ற கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஜெகநாதருடைய தாமத்தில் இருக்கீங்க, ஸோ அதனால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு அந்த விஷயத்துக்கு போகாம எப்படி முதல்ல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த ஜெகநாதரை பார்த்தார், அவர் எப்படி தரிசனம் பெற்றார் அப்படிங்கிற விஷயத்த போயிடலாம். நம்மளுக்கு நேரம் இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஒரு தூய பக்தர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ண பிரேமை அப்படின்னா எப்படி இருக்கும், கிருஷ்ண பக்தியில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தனுடைய குணம் எப்படி இருக்கும், அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், அவனுடைய பக்தி பாவம் எப்படி இருக்கும், அவனுடைய வைராக்கியம் எப்படி இருக்கும், அவனுடைய எளிமை எப்படி இருக்கும், அவனுடைய ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு முழு அடையாளம் தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சோ அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு 24 வயசுல என்ன பண்றாரு அப்படின்னா
சன்னியாசம் எடுத்துக்கிறார். சன்னியாசம் எடுத்துக்கிட்ட பின்னாடி அவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விருந்தாவனத்துக்கு போகணும். சைத்தன்ய மகாபிரபு ஏன் சன்னியாசம் எடுத்துக்கிட்டார்? சன்னியாசம் எடுத்துக்கிட்டா அவருக்கு எல்லா இடத்துலயும் பிக்ஷை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்றதுனாலயா, இல்ல சன்னியாசம் எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்ப பிரச்சனை இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்றதுனாலயா, இல்ல சன்னியாசம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மோட்சம் அடைஞ்சிடலாம் அப்படின்றதுனாலயா? கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் சன்னியாசம் எடுத்துக்கிட்டதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா விருந்தாவனத்துக்கு போயிடலாம். என்னால இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. அவர் எப்ப ஈஸ்வரியபுரிய சந்திச்சு வந்தாரோ வந்துட்டு இருந்து அவருக்கு வேற எந்த காரியமும் போகவே இல்லை. வாயில எப்ப பார்த்தாலும் ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்துட்டு இருக்கு, கிருஷ்ணோட ஞாபகமாவே இருக்கு, கிருஷ்ணர்கிட்ட ஓடி போயிடும், இதே ஞாபகத்துல தான் இருக்கு. என்ன பண்றாரு? சன்னியாசம் எடுத்துக்கிறார். சன்னியாசம் எடுத்துக்கிட்ட முன்னாடி முதல்ல அவர் என்ன பண்றாரு? விருந்தாவனத்துக்கு ஓட முயற்சி பண்றாரு. எப்படியோ பக்தர்கள்லாம் அவர் மாத்தி அவரை வழி நடத்தி கொண்டு சச்சி மாதா கிட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்த பின்னாடி அங்க சைத்தன்ய மகாபிரபு பாக்குறாரு, சச்சி மாதாவை பாக்குறாரு. சச்சி மாதாவுடைய காலில் விழுந்து கும்பிடுறாரு. சச்சி மாதா அவங்க கிட்ட 2 விஷயத்த கேட்கிறாங்க. எனக்கு 2 விஷயத்த மட்டும் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன விஷயம்? இன்னும் 3 நாள் நீங்க இங்க தங்க போறீங்க. அந்த 3 நாள் என்னுடைய கையால நான் சமைச்சு கொடுக்குறேன், நீங்க சாப்பிடணும். இது முதல் விஷயம் கேட்கிறாங்க. 2வது விஷயம் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, நீங்க ஜெகநாத்பூர்ல தங்கணும். நீங்க ரொம்ப தூரத்துக்கு போயிட்டீங்க, விருந்தாவனத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நான் உங்களை எப்பயுமே தெரிஞ்சுக்க முடியாது, உங்களை பத்தி எந்த செய்தியும் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க அட்லீஸ்ட் பூரி ஜெகநாதபுரில இருந்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலதான் நம்ம பக்தர்கள் அப்பவோ போயிட்டு வருவாங்க. போயிட்டு வரும்போது உங்களை பற்றிய செய்திகள் நான் கேட்க முடியும். அதனால நீங்க எப்ப என்ன பண்ணுங்க, பூரியில தங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு அவங்க அம்மா சச்சி மாதா கிட்ட, அம்மா எனக்கு நீ ரொம்ப முக்கியம், நீ சொல்லு, இப்ப சொல்லு, நான் வேணா இங்க இருந்துடுறேன், நான் மாயாப்பூர்ல இருந்துடுறேன், நவதீபத்துல இருந்துடுறேன், நீ சொல்லு நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சன்னியாசி தான், சாட்சாத் கிருஷ்ணர் தான், இருந்தாலும் அவ்வளவு மதிப்பு கொடுக்குற சச்சி மாதாவுக்கு. அவங்க அம்மா அப்படிப்பட்ட அவதார புருஷனுடைய அம்மா இல்லையா, அவங்க அதுக்கு தகுந்த மரியாதையை காப்பாத்திக்கிறாங்க. சொல்றாங்க, நீ சன்னியாசம் எடுத்த பின்னாடி இந்த இடத்துல இருக்கிறது அந்த சன்னியாச ஆசிரமத்துக்கு சிறந்தது கிடையாதுப்பா. நீ இப்ப என்ன பண்ணு, க்ஷேத்திர சன்னியாசியா இரு. எப்படி எங்க இரு? ஜெகநாத்பூர்ல போய் தங்கிக்கும். நீ விருந்தாவனத்துக்கு போயிடாத, ஜெகநாத்பூர்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெகநாத்புரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா ஜெகநாத்புரி அப்படிங்கிறது வங்காளத்துக்கு ரொம்ப பக்கம், அப்பப்ப அவருக்கு நியூஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால நீ ஜெகநாத்பூர்ல இரு, இங்க இருக்கக்கூடிய இந்த 3 நாள் என்னுடைய கையால் நீ சாப்பிடணும் அப்படின்ற வரத்தை கேட்கிறாங்க. கேட்ட பின்னாடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அதுதான் விருந்தாவனம். விருந்தாவனம் அப்படிங்கிற தனியான ஒரு இடமா இருந்தாலும், இந்த உலகத்துல ஒரு இடமா இருந்தாலும், கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கதான் விருந்தாவனம். சோ சாட்சாத் கிருஷ்ணரே நீங்க தான், நீங்க இருக்கக்கூடிய இடம் தான் விருந்தாவனம் அப்படிங்கிற விஷயத்தையும் பக்தர்கள்லாம் சொல்றாங்க. சோ நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த உலகத்துல விருந்தாவனம் அப்படிங்கிறது ஒரு மூலையில இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகம் விருந்தாவனத்தினுடைய ஒரு மூலையில தான் இருக்கு. ஏன்னா இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி திரிபாதூர்தமுதை புருஷா அப்படின்னு நம்மளுக்கு புருஷத்துவத்துல சொல்லுது. மொத்த பிரபஞ்சம் பகவானுடைய லோகம் தான், மொத்த பிரபஞ்சம் பகவானுடைய லீலாஸ்தானம் தான். அந்த லீலாஸ்தானத்துல ஒரு சின்ன இடம் தான் இந்த பௌதிக உலகம் இல்லையா. சோ இந்த சின்ன இடம் இப்ப ஒரு பெரிய நகரம் இருக்கு அப்படின்னா அந்த நகரத்துக்குள்ளார ஒரு சின்ன இடம் தான் சிறைச்சாலை. சிறைச்சாலைக்குள்ள நகரம் கிடையாது, நகரத்துக்குள்ளார ஒரு சின்ன இடத்துல சிறைச்சாலை இருக்கு. அது போல இந்த மொத்த சிருஷ்டியும் பகவானுடைய ஸ்தானம், பகவானுடைய லீலாஸ்தானம். அந்த லீலாஸ்தானத்துல ஒரு சின்ன இடம் தான் இந்த பௌதிக உலகம். நம்ம எல்லாம் சிறைச்சாலைகளா இருக்கும். சோ நம்ம சிறைவாசிகளா இருக்கக்கூடிய நம்ம என்ன ஆகணும், பிரஜவாசிகளா மாறணும். என்ன பண்ணணும், சிறைச்சாலையிலிருந்து வெளில வரணும், அவ்வளவுதான். சிறைச்சாலையிலிருந்து வெளில வந்துட்டு நம்மளும் என்ன பண்றோம், நம்ம பிரஜவாசிகளா மாற முடியும். சோ பிரஜவாசிகள் அப்படிங்கிறது விருந்தாவனத்துல வசிக்கக்கூடியவர்கள் மட்டும் கிடையாது. அப்கோர்ஸ் விருந்தாவனத்துல வசிக்கக்கூடியவர்கள் ரொம்ப பாக்கியசாலிகள். பட் இருந்தாலும் விருந்தாவனத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய அசுரர்கள் வந்தாங்க. சோ அசுரர்கள்லாம் கிருஷ்ணரை அழிக்க வந்தாங்க. சோ அவங்க எல்லாம் பிரஜவாசிகளா சொன்னோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பா பிரஜவாசிகள் கிடையாது. சோ பிரஜவாசிகள் யாரு சொல்லி கேட்கும் பொழுது பாபத்தை செய்யறவங்க பிரஜவாசிகள் கிடையாது, சரி புண்ணியம் செய்யக்கூடிய பிரஜவாசிகள் அப்படின்னு அவங்களும் கிடையாது. ஏன்னா நிறைய பிராமணர்கள் யஜ்ய பிராமணர்கள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்க இருந்துகிட்டு யஜ்யம் பண்றாங்க, கிருஷ்ணரை மறந்து போயிட்டாங்க. சோ அவங்களே பிரஜவாசிகள் சொல்லிட முடியாது. சோ புண்ணிய பாபம் பண்றவங்க பிரஜவாசிகள் கிடையாது.
விருந்தாவனத்துல இருந்தாலுமே கூட யார் ஒருவன் தன்னுடைய மனதால எப்பயும் கிருஷ்ணருடைய தியானத்துல இருந்துட்டு கிருஷ்ணருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கானோ அவங்க தான் உண்மையான பிரஜவாசிகள். ஸோ அதான் உண்மையான விருந்தாவனம் அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கணும். அதான் வந்து அங்க சைத்தன்ய மகாபிரபு சொல்றாங்க. ஸோ என்ன பண்றாங்க, நீங்க ஜெகநாத்புரியில இருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஜெகநாதபுரி என்ன ஆயிடுச்சு, ஒரு விருந்தாவனமா மாறி போயிடுச்சு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த லீலையினாலையும் அதே போல கிருஷ்ணருடைய அந்த உயர்ந்த ஒரு பக்தி ரசபாவத்தினாலையும் ஜெகநாதபுரிக்கும் பிருந்தாவனத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ரத யாத்திரை அப்படிங்கிறது அதை பேச ஆரம்பிச்சோம். அது ஒரு பெரிய லீலை. ரத யாத்திரை ஏன் நடந்தது, அங்க குண்டிச்சா கோயில் எப்படி கடைசியில கிருஷ்ணரை கொண்டு வந்து இறக்குறாங்க, ரொம்ப வெளிப்படையா பார்க்கும் பொழுது ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். உள்ள பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ருச்சிகரமான ஒரு மென்மையான ஒரு பக்தி ரசம் அப்படிங்கிறது அங்க இருக்கு. ஒரு பக்தனுக்கும் கிருஷ்ணர், குறிப்பா கிருஷ்ணருக்கும் அந்த கோபியர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த உயர்ந்த ரொம்ப ரகசியமான அந்த பக்தி ரசங்கள், அந்த மாதிரி ரசம் அப்படிங்க அங்க நம்ம பார்க்க விரகபாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ரசத்தை பார்க்க முடியும். அது ஜெகநாதபுரியில மட்டும்தான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ரூபம், இப்படிப்பட்ட லீலை, இப்படிப்பட்ட பகவான், இது எல்லாத்தையும் நம்ம ஜெகநாதபுரியில தான் பார்க்க முடியும். ஸோ அப்படியாக அங்க என்ன சொல்றாரு, நீங்க அங்கேயே இருங்கன்னு சொல்லி சொல்ற, சைத்தன்ய மகாபிரபு அங்கேயே இருக்க சொல்லி சொல்றேன். இந்த ஜெகநாதபுரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆதிசங்கரனாலதான் முதல்ல வந்து நிறுவப்பட்டது. இந்த ஜெகநாதபுரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து புராணங்க இதிகாசங்கள் இருந்து வழிபாட்டு ஸ்தலமா தான் இருந்தது. ஆனா என்ன ஆனது, திடீர்னு பௌத்த மதத்தினால இந்த ஜெகநாதருடைய கோயிலை வந்து பௌத்த மதத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து கைப்பற்றி அவங்க வந்து இந்த கோயிலை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் வந்து அவங்க கூட வாதமிட்டு அவங்களை ஜெயிச்சு என்ன பண்றாரு, மறுபடியும் தன் கிட்ட அதை பெற்று என்ன பண்றாரு, ஜெகநாதருடைய வழிபாட்டை வந்து அவர் தான் அந்த நிரூபரை ஸ்தாபனை பண்றாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க ஆதிசங்கருடைய அந்த வழிமுறை தான் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றப்பட்டிருக்கு. ஆதிசங்கர் எங்கெல்லாம் போறாரோ அங்க என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு தேவியை வந்து நிர்மாணம் பண்ணுவார். உதாரணத்துக்கு ஸ்ருங்கேரி அங்கேன்னு போனா அங்க ஸ்ருங்கேரி தேவியை வந்து அந்த பீட்டத்துக்கு வந்து அதிபதியா நிர்மாணம் பண்றார். அதே போல சாரதா பீட்டம், சாரதா தேவி வந்து அங்க வந்து ஸ்தாபனை பண்றார். அப்படி பார்க்கும்போது ஜெகநாத்புரியில எந்த பீட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோவர்தனா பீட்டம் அப்படின்ற பீடத்தை ஸ்தாபனை பண்றார். அதுக்கு யாரு தேவியா வைக்கிறார் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. யாரு, ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் பிரம்ம சத்யா ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்லக்கூடியவர், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடியவர். சோ அப்படிப்பட்ட ஆதிசங்கரர் என்ன பண்றார் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் சொல்றார், நீங்க இந்த கண்டிப்பா அதை கேட்டிருப்பீங்க ஜெகநாத அஷ்டத்துக்குள்ள, பிரசானந்தி ராதா சரச வபுர் ஆலிங்கன சுகோ ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவதுமே அப்படின்னு சொல்றாரு. இது ஆதிசங்கரோட இயற்றியதுதான் ஜெகநாத அஷ்டம். அவர் சொல்றாரு, பிரசானந்தி ராதா சரச வபுர் ஆலிங்க சுகோ. அவர் என்ன பண்றாரு, அங்க ஜெகநாதரை பார்க்கல, தாரு பிரம்மணர் ஜெகநாதரை பார்க்கல, ராதையினால ஆலிங்கனம் பண்ணப்பட்ட, ராதையினால கட்டி தழுவப்பட்ட கிருஷ்ணர், ஷியாமசுந்தரனான கிருஷ்ணரை தான் பாக்குறாரு அந்த ஜெகநாதர்ல. உண்மையில அந்த ஜெகநாதர் இல்ல, அங்க ராதையை கட்டிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் இருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. யாரு சொல்றாரு அப்படின்னா ஆதிசங்கரர் சொல்றாரு. சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு இடத்துல ஒவ்வொரு பீட்டத்திலையும் அங்க ராதாராணியுடைய பீட்டம் தான், ராதாராணி தான் அங்க முக்கியமான தேவத்தையா இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட அந்த ஆதிசங்கர் அங்க முதல்ல ஸ்தாபனை பண்றாரு பௌத்தர் கிட்ட இருந்து வாங்கி. அதுக்கப்புறம் ஜெயதேவ கோஸ்வாமி தெரிஞ்சிருக்கும், கீத கோவிந்தம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தை எழுதினார். சோ ஜெயதேவ கோஸ்வாமியோட கீத கோவிந்தத்தை இன்னைக்கும் எந்த ஒரு கவியினாலையும் பீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் காளிதாசர் வந்தார், பவபூதி வந்தார், எத்தனையோ பேர் வந்துட்டாங்க, சண்டிதாஸ் வந்தார். எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய காவியங்கள்லாம் இயற்றுறாங்க. எல்லாரும் உட்காந்து ஏதோ கிரந்தம் படிக்கும் போது படிக்கிறாங்களே தவிர இன்னைக்கும் கீத கோவிந்தத்தை போல யாராலையும் ஒரு உன்னதமான ஒரு பக்தி விஷயத்தை, பக்தியை கொண்ட அந்த சாஸ்திரத்தை யாராலும் எழுத முடியல. சோ அப்படி ஜெயதேவர் வந்து அங்க எழுதின கீத கோவிந்தம் எல்லாமே ஜெகநாதருக்காக தான் எழுதினார். ஸோ அப்படி ஜெயதேவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும்போது நம்மளுக்கு ஜெகநாதருடைய பல லீலைகள், பல குணங்கள்லாம் வெளில தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ராமானுஜர் அங்க வந்திருக்கார், மத்வாச்சாரியர் வந்திருக்கார், விஷ்ணுசாமி வந்திருக்கார், வல்லபரன் வந்து பாகவத சப்தாகம் எடுத்திருக்கார், கபீர்தாசன், நாமதேவர், அப்புறம் ஞானேஸ்வரர், ராமானந்தர் அப்படின்றவங்க பல பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, குரு கோவிந்த சிங், யாரு சீக்க மதத்தினுடைய ஸ்தாபக ஆச்சாரியா இருக்காரு குரு கோவிந்த் சிங். அவர் என்ன பண்ணிருக்காரு, அங்க ஜெகநாதபுரிக்கு வந்து அவர் ஒரு முஸ்லிம் ராஜாவோட சண்டை போட்டு அவரை தோற்கடித்து அவருடைய பெரிய குண்டலங்களை, அவர்கிட்ட இருந்த பெரிய குண்டலங்களை வாங்கி அதை உருக்கி அதை வந்து ஜெகநாதருக்கு வந்து நல்ல ஒரு அழகான
தோடா மாத்தி கொடுத்திருக்கார். இன்னைக்கும் அந்த ஜெகநாதர் அந்த தோடை போட்டிருக்கார். ஸோ இப்படியாக ஜெகநாதர் கிட்ட பல பக்தர்கள் வந்திருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியா அங்க தெரிகிறார், ஒரு அவதாரமா இருக்கார். சைத்தன்ய மகாபிரபு நான் சொன்ன மாதிரி 18 வருஷம் என்ன பண்றாரு அப்படின்னு ஜெகநாத்பூர்ல தான் இருந்தார். ஜெகநாத்பூர்ல கம்பீரா அப்படின்ற ஒரு ரூம்ல தான் இருந்தார். அந்த இடத்துல இருந்துட்டு தன்னுடைய பக்திய பக்தர்களோட உரையாடுறதோ இல்ல தன்னுடைய பக்தி ரசங்களை வெளிப்படுத்துறதோ எல்லாத்தையும் ஜெகநாத்பூரில் தான் பண்றார். ஸோ நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் ஜெகநாதர் கோயிலுக்கு. அப்படின்னா அந்த ஜெகநாதருடைய வேல்யூ எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சைத்தன்ய மகாபிரபு இருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி என்ன பண்றாங்க, அவங்க அம்மா சச்சி மாதா வந்து இப்படி அவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் குயிக்லி இன் இங்கிலீஷ் ஆல்சோ. Yes, the Jagannath temple was basically under Buddhist people. When the Kali Yuga started, this Buddhist people they came and captured this Jagannath temple, and Adi Shankara he came and he reclaimed by means of debates and by defeating those Buddhist people. He has defeated them and he reclaimed this Jagannath Puri, and he has established the Agama Vidhis to worship Lord Jagannath. Until now, you can see this Jagannath temple is under Adi Shankara people, and those sannyasis they follow all these Agama Vidhis. And what Adi Shankara says, he has given a Jagannath Ashtaka itself. Even though he speaks of Brahma, he is a Brahmavadi. He says Brahma, Satya, Jagan Mithya, Aham Brahmasmi, Tattvamasi, all these things. But still, when he saw Jagannath, he didn't see Jagannath. He saw Radharani hugging Krishna very gracefully, and he saw this Shyamasundara, Radha Shyamasundara Rupa in Jagannath. So this is how we can understand this Jagannath's glory right from Adi Shankara. So first Adi Shankara came and he started worshipping, and then we have Jayadeva Goswami. He is famous for his Gita Govinda. And then we have Ramanuja, Sripad Ramanujacharya, Madhvacharya, Nimbarkacharya, Vallabhacharya, Namadeva, Jnaneshwara, Bhavabhuta, and then we have Ramanandi, and we have Guru Govinda Singh. Guru Govinda Singh, he is a founder of Sikh community. So he came and he defeated a Muslim king by argument, and he took gift from Muslim king, and he has given these ornaments as a gift to Lord Jagannath, and even today Lord Jagannath wears those ornaments. So in this way, so many came and they worshipped Lord Jagannath. This shows how great this Lord Jagannath's form is, and how ancient and how supreme it is. Even though when all these people came, all these personalities came, but Chaitanya Mahaprabhu is the one who has established himself in Jagannath Puri, and he has shown the glories of Lord Jagannath. He stayed there for 18 years to show the greatness of Jagannath Puri, because it is non-different from Vrindavan. As I was mentioning, it is the highest form of Vrindavan, or it shows the highest mood of Lord Krishna. So அப்படி சச்சி மாதா கிட்ட இருந்து அவங்க பர்மிஷன் வாங்கிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு பர்மிஷன் வாங்கிட்ட பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, கதாதர், முகுந்த தத்தர், ஜெகதானந்த பண்டிதர், அப்புறம் தாமோதரர். ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் சைத்தன்ய மகாபிரபுவோட சேர்ந்து ஜெகநாத் புரிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இதுல நித்யானந்த பிரபு தவிர மற்றவங்க எல்லாம் கிரகஸ்தர்கள் தான். கிரகஸ்தர்கள் அப்படின்னா என்ன, கிரகஸ்தர்கள் வீடெல்லாம் மறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இனிமேல ஒன்னும் ஞாபகம் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு ஞாபகம் சைத்தன்ய மகாபிரபு பார்த்துக்கணும். எப்படி லக்ஷ்மணர் இருந்தாரோ, லக்ஷ்மணர் கிரகஸ்தர் தான், பட் ராமனுடைய சேவைன்னு வரும்போது எல்லாத்தையும் விட்டு அவர் போக ஆரம்பிச்சிட்டார். அது போல இவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு சைத்தன்ய மகாபிரபு ரெடியா போடுறாங்க. போற வழியெல்லாம் என்ன பண்றாங்க, இவங்க நாம சங்கீர்த்தனம் பாடிக்கிட்டே போறாங்க. வேற என்ன உங்களுக்கு தெரிய போகுது, வேற ஒண்ணுமே இவங்களுக்கு இல்ல. சோ அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை சைத்தன்ய மகாபிரபு பண்ணிட்டு போறாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற மந்திரத்தை சைத்தன்ய மகாபிரபு 2 கைகளை உயர்த்தி குதிச்சு என்ன பண்றாரு, எப்படி ஒரு யானையை போல என்ன பண்றாரு, அங்க நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த தன்னை மறந்து நடந்து போயிட்டு இருக்காரு. சோ இந்த பக்தர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு தன்னை மறக்கிறது முக்கியம் கிடையாது. இவங்களுக்கு முக்கியம் சைத்தன்ய மகாபிரபுடைய உடம்ப பாத்துக்கணும், அவரை கண்டிப்பா அவரை பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படிங்கிறதா முக்கியம். ஏன்னா
அவரும் ஆணத்தில் இருக்கா, நம்மளும் ஆணத்துல இருந்தோம் அப்படின்னா அவரை யார் பார்த்துக்க போறது? அவங்களுக்கு அது முக்கியம் கிடையாது. அவரும் என்னுடைய குரு வந்து ஒரு மகாபுருஷர், நானும் ஒரு மகாபுருஷர், அவரும் கொஞ்ச நேரம் சமாதியில இருக்கா, நானும் சமாதியில இருக்கேன்னு உட்காந்துட்டோம் அப்படின்னா அவர் யாரும் பார்த்துக்க முடியாது. அதனால இவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இவங்களுக்கு சைத்தன்ய மகாபுரம் பார்த்துக்கும். என்ன பண்றாங்க, சைத்தன்ய மகாபுரம் அப்படி ஜாக்கிரதையா பார்த்துட்டு வராங்க. அப்படி வரக்கூடிய சமயத்துல சைத்தன்ய மகாபுரம் என்ன பண்றாரு, ஜெகநாதபுரி பக்கத்துல வந்துட்டாரு. பக்கத்துல ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறாரு. பெரிய கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்துல மேல கருட ஸ்தம்பம் இருக்கு. அந்த கருடனுடைய கொடி பறக்குது. மேல சக்கரத்தை பாக்குறாரு. சக்கரத்தை பார்த்த உடனே அங்க இருந்து ஓடி வந்துட்டு இருந்தவர் அந்த சக்கரத்தை பார்த்த உடனே உள்ளதான் ஜெகநாதர் இருக்கார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் அவர் கையில அடங்கல. அப்புறம் அங்க இருந்து பிச்சுக்கிட்டு ஓடுறாரு. கீழே கல் இருக்கா, மண் இருக்கா, முன்னாடி செடி இருக்கா அப்படிங்கறது எதையும் பார்க்கவே இல்லை. கண்ணு தெரியாம ஓடுறாரு. எப்படி பரத மகாராஜன் ராமர் எங்க ராமர் எங்க ராமர் எங்கன்னு தேடிட்டு வந்தவன் ராமர் அங்க இருக்கா, தூரமா ஒரு ஆசிரமம் தெரியுதுன்னு சொல்லி சொன்ன உடனே நடுவுல நதி இருக்கா, நடுவுல மிருகம் இருக்கா, நடுவுல வந்து கல் இருக்கா, முள் இருக்கான்னு எதையும் பார்க்காம ஓடுறானோ. எப்படி ஓடுறானோ ஓடி வந்து ராமனுடைய காலில் விழுறானோ. அது போல சைத்தன்ய என்ன பண்றாரு அப்படின்னா, ஜெகநாதருடைய அந்த ரூபம் அந்த கோபுரத்தை பார்த்தோன்னே அங்கிருந்து ஓடுறாராம், பிச்சுக்கிட்டு ஓடுறாரால யாராலையும் பிடிக்க முடியலையா. இவங்க எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா சைத்தன்ய மகாபுருடைய அந்த ஃபாஸ்ட்டுக்கு அந்த வேகத்துக்கு யாராலையும் பிடிக்க முடியல. ரொம்ப வேகமா போறார். போய் சிம்மத்வாரத்துல போய் அங்க ஜெகநாதரை பார்க்க போறார். முதல்ல ஜெகநாதரை பார்க்கிறார். ரொம்ப பிரம்மாண்டமான ரூபத்துல இருக்காரு ஜெகநாதர். அப்படி பெரிய பெரிய கண்களோட ஜெகநாதர் இருக்காரு. பார்த்த உடனே சைத்தன்ய மகாபுரம் அங்கேயே மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டார். அப்பயே சைத்தன்ய மகாபுரு ஜெகநாதர் கூட போயிருப்பாரு. ஆனா அவருக்கு இன்னும் இங்க பக்தியை ஸ்தாபனம் பண்றதுக்கான வேலை இருக்காரு. என்ன பண்ணார், நின்றுட்டாரு, கீழே விழுந்துட்டார். விழுந்த பின்னாடி அங்க சர்வ பட்டாச்சாரியார் அப்படின்ற ஆச்சாரியார் வரும். ரொம்ப பெரிய ஞானி அவர், நிறைய சாஸ்திரம் படிச்சவர். அவர் வந்து பாக்குறாரு, சுத்தி வந்து பாக்குறாரு. பார்த்தபோது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப இளம் வயது பையனா இருக்காரு, 24 வயசு இருக்கும், சன்னியாசியாவே இருக்காரு. அதே போல அவருடைய கைகளை பார்த்தோம் அப்படின்னா ஆஜானு லம்பித புஜவ் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ரொம்ப நீண்ட கைகளா இருக்கு. விரல்கள்லாம் ரொம்ப நீண்டு இருக்கு. கைகளுக்குள்ளார தாமரை போல அவருடைய கைகள்லாம் ரொம்ப சிவந்து இருக்கு. அவருடைய ரேகைகள்லாம் பார்க்கும் பொழுது சங்கு சக்கர ரேகைகள் இருக்கு. கால்கள் வந்து அப்படி ஒரு மிருதுவான காலா இருக்கு. ஒரு தாமரை இதழில் எப்படி இருக்குமோ அது போல ரொம்ப மிருதுவான கால்களா இருக்கு. அப்படி ஒரு சுந்தரமான ரூபத்தோட இருக்காரு. எல்லா விதமான சாமுதிரிகா லட்சணமும் அவர்கிட்ட பொருந்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம அஷ்ட விகாரங்களை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. ஏன்னா அவர் அஷ்ட விகாரங்களை பத்தி படிச்சிருக்காரு. அஷ்ட சாத்விக விகாரங்களை படிச்சிருக்காரு. படிச்சவருக்கு தான் தெரியும். அஷ்ட விகாரங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விகாரம் என்ன அப்படின்னா பிரளயம் அப்படிங்கிறது. பிரளயம் அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு வந்து இதய துடிப்பு நின்று போயிடும், மூச்சு நின்று போயிடும். அவங்களுக்கு வந்து நாடி பிடிச்சு பார்த்தா அப்படின்னா நாடி கூட துடிக்காது. ஸோ உயிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட நிலைதான் பிரளயம் அப்படின்னு நிலை. அப்படிப்பட்ட நிலையில படுத்துட்டு இருக்காரு. அப்ப நம்மளுக்கு கிருஷ்ணா கவிராஜ் கோஸ்வாமி சொல்றாரு, அப்ப சைத்தன்ய மகாபுரம் அவங்க பாக்குறாங்களா, பார்க்கும் பொழுது அவருடைய வயிறு உள்ள போயிட்டு மேல வரும் இல்லையா, மூச்சு விட்டு மூச்சு இருக்கும்போது வயிறு உள்ள போயிட்டு வெளில வரும். அது நடக்கவே இல்லையா. அதே போல கொஞ்சமா என்ன பண்றான் அப்படின்னா காட்டன் பஞ்சு கொண்டு வந்து மூக்குல வச்சு பாக்குறாங்க, கொஞ்சமாவது காற்று வருதா அப்படின்ட்டு. காற்றும் வரவே இல்லை. சோ உயிர் விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா உயிர் விடல. ஏன் காரணம் என்னது, கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு, தாரையா தண்ணி வந்துட்டு இருக்கு. உடல்ல இருந்து உடல்ல எல்லாருக்கூடிய மயிர்கள்லாம் கூச்சிட்டு நிக்குது. அதே போல அவருக்கு வியர்வை வந்துட்டே இருக்கு. சோ இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய முகத்துல பார்க்கும்போது இன்னும் தேஜஸ் குறையவே இல்லை. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஆனா எந்த விதமான அதுக்கான உயிரோடு இருக்காரு அப்படின்றதுக்கான எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லாம இருக்காரு. சோ என்ன பண்றதுன்னு தெரியல. இதை பார்த்தோன்னே அவருக்கு சரோப பட்டாச்சாரியருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவருடைய ஆட்களை கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா ரொம்ப அழகா தூக்கிட்டு வந்து அவங்க வீட்டுல படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சப்படி என்ன பண்ணணும்னு தெரியல இவரோட. ஏன்னா இவர் இப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷனா இருக்காரு, இவர்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த பக்தர்கள் எல்லாம் ரொம்ப வேகமா வந்து சேர்றாங்க. வந்து பாக்குறாங்க, எங்க போனாரு, இங்க ஒரு சன்னியாசி ஓடினாரே பாத்தீங்களான்னு கேட்டு ஆமா இப்படிதான் ஒரு சன்னியாசி போறான்னு சொல்லி சொன்ன பின்னாடி எல்லாரும் பின்னாடியே வராங்க. அப்ப வந்து கோயில வந்து கேட்ட பின்னாடி சொல்றாங்க, இப்பதான் சரோப பட்டாச்சாரோட வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லி சொன்ன பின்னாடி அவன் வீட்டுல வந்து பாக்குறாங்க. மற்றபடி சைத்தன்ய மகாபுரு படுத்துட்டு இருக்காரு. சோ அவங்க கேட்கறாங்க, சர்வ பட்டாச்சாரிய கேட்கறாங்க, இவர் எப்படி நான் எழுப்புறது, என்ன பண்ணும் இவர்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, உடனே கதாதர பண்டிதரும் முக்குந்தத்தரும் ஸ்ரீமத் பாகவத்துல இருந்து ஒரு சில
ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நித்யானந்த பிரபு மற்றவங்களாம் கீர்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்ப பகவான் சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனத்தை கேட்கிறாரோ அப்போ உடனே அவருக்கு உணர்வு வருது. கீர்த்தனத்தை நிறுத்த உடனே உடனே மறுபடியும் அவர் மூர்ச்சி ஏறார். கீர்த்தனத்தை கேட்கிறார், உணர்வு வருது, மறுபடியும் மூர்ச்சி ஏறார். இந்த ஆச்சரியமான விஷயத்த பாக்குறாரு. ஏன்னா ஒரு மனிதன் கிட்ட எவ்வளவு பெரிய தூய பக்தனா இருந்தாலும் இந்த அஷ்ட விகாரங்கள்ல ஏதாவது ஒரு விகாரம் 2 விகாரம் தான் வருமா. 8 விகாரங்களும் யாருக்கும் வராது. அதனால இப்படிப்பட்ட ஒரு நபர் இவர் சாதாரண மனிதராகவே இருக்க முடியாது. இவர் ரொம்ப ஒரு பெரிய அவதார புருஷனதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாங்க, ஓ இவர் தானா, இவங்களுக்கு தெரியுமா சரவ பட்டாச்சாரி யாருன்னு தெரியும். ஏன்னா எல்லாருமே வந்து நவதீபத்துல தான் படிச்சாங்க. அன்னைக்கு நவதீபம் அப்படிங்கிற எல்லா பண்டிதர்களும் இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சு. சரவ பட்டாச்சாரி அவங்க நவதீபத்துல தான் படிக்கிறாரு. ஜெகநாத மிஸ்ரர், சைத்தன்ய மகாபிரபு அவங்க அப்பா எல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவங்க சொல்றாங்க இவர் ஜெகநாத மிஸ்ரருடைய பையன் சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வரைக்கும் அவருக்கு வந்து இவரை வந்து ஒரு பெரிய இடத்துல ஸ்தானத்துல வச்சிட்டு இருந்தார். எப்ப நம்ம பையன் தான் நினைச்சிட்டாரோ, நமக்கு தெரிஞ்ச பையன் தான் நினைச்சிட்டாரோ, அப்பயே அவருக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டு போயிடுச்சு. ஓ நம்ம பையன் தான், ஓ ஜெகநாத மிஸ்ர பையன் தானா, சரி சரி. அது வரைக்கும் அவர் மேல இருந்து இருக்கக்கூடிய மதிப்பு வேறையா இருந்துச்சு. எப்ப நம்மால தானே, நம்ம ஆளுனா ரொம்ப பெரிய ஆளா இருக்க மாட்டான். ஏன்னா நம்ம ஆளா இருக்கானே, நமக்கு தெரிஞ்சவனா இருக்கானே, ஏன்னா நமக்கு கூட தெரிஞ்சவங்களா எப்படி பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். சோ அப்படி என்ன பண்றாரு அவரு, பெருசா சைத்தன்ய மகாபிரபு எடுத்துக்கல. பட் இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு அங்கதான் தங்கிட்டு இருந்தார். ஸோ இப்படிதான் முதல்ல சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதரை பாக்குறார். அதுக்கப்புறம் ஜெகநாதருடைய பல லீலைகள் அங்க நடக்குது. ரத யாத்திரை லீலைகளை கேட்டோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு அற்புதமான லீலைகள் இருக்கும். மேபி நம்ம அடுத்த வாரம் எனக்கு இதே விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் நம்ம வந்து ஜெகநாதருடைய ரத யாத்திரை அப்படிங்கிற லீலையை பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதருடைய ரத யாத்திரை அப்படிங்கிற லீலையை பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி 5:45 ஆயிடுச்சு. நான் இங்க நிறுத்திக்கிறேன். So I will just summarize this in English also, and then we'll stop here with Chaitanya Mahaprabhu's Leela. So when Chaitanya Mahaprabhu started going towards Jagannath Puri for darshan, along with him Nityananda Prabhu, Gadadhara Pandita, Mukunda Datta, Dhamodara Pandita, Jagadananda Pandita, they all followed him. And on the way, Chaitanya Mahaprabhu was just singing, dancing like a mad elephant. His form is so huge. And when he started jumping, whole world was trembling like that, and was singing all the time this Hare Krishna mantra. And all these devotees, they were also in ecstasy, but they were controlling their ecstasy, because showing ecstasy is not important job for them. Their important seva is to protect Lord Chaitanya Mahaprabhu. So they were trying to take care of Lord Chaitanya Mahaprabhu. And when they were coming near Jagannath Puri, Lord Chaitanya, he saw no sound. Hare Krishna, no sound. Can you hear me? Okay, bro. Okay. Okay. Yeah, when Chaitanya Mahaprabhu, he saw that chakra of Lord Jagannatha from a distance. His loving ecstasy towards Lord Jagannath, he could not control. He was rushing very fastly towards the temple. He was running so wildly without noticing what is on the way, and whether there is a tree, whether there is a wall. He was breaking and he was crushing, was going through so fast to have darshan of Lord Jagannath. And these devotees, they were behind and they were trying to follow, but they could not catch. Lord was so fast, and he was running, and he entered the Simhadwara. And at first sight, he saw Lord Jagannath, so huge form, so gorgeous and so merciful form of Lord Jagannath, that he just fell down. He was exhibiting all Ashtashatvika Vikaras, and Sarva Bhattacharya, the important priest and Pandita of the place, he came and he saw, who is this young sannyasi has come and become like this unconscious in Jagannath temple. So when he observed all the Divya qualities of Lord Samudrika Lakshana, of a great Purusha, and he could see that this person was exhibiting Ashtavikaras, like Stamba, Pralaya. So many Ashtavikara, eight kinds of Ashtavikaras are mentioned, and in that Pralaya, it's the highest form of Ashtavikara, last sign. In this Pralaya, the heartbeat stops, Nadi
the pulse stops, and then the prana also stops, but the person still continues to live in this body. So Chaitanya Mahaprabhu was exhibiting all this Ashtavikara, and it is not possible for a human being, for a normal human being, to exhibit all the 8 Ashtavikaras. He can show 1 or 2, but it is not possible all the 8. When he saw this, he was amazed, and he doesn't know what to do. But still in his eyes, he could see the tears are coming, it was flowing. And then from his body, there was perspiration. And his face, it is still Tejas, the Tejas was there. So understanding all this, still they could consider he is alive, he is not dead. So Sarva Bhattacharya, he took Lord Jagannath, Chaitanya Mahaprabhu to his home. And all these devotees, they were rushing, they were trying to find out where is Chaitanya Mahaprabhu, and somehow or other they ended up in Sarva Bhattacharya's house. And after entering, they could see Lord Chaitanya Mahaprabhu was in his transcendental ecstasy. So when they started to sing this Hare Krishna mantra and recited few verses from Srimad Bhagavatam, he came to consciousness, and when they stopped, he again went to unconscious. So in this way, he was showing this highest form of spiritual ecstasy. And Sarva Bhattacharya was very amazed to see him. And when he asked about his background, he came to know he is Jagannath Mishra's son, and he's from Navadvip. Sarva Bhattacharya already he knows, because he was also from Navadipa. He was studied under few Panditas in Navadipa. So as soon as he came to know that this is Jagannath Mishra's son, he already know Jagannath Mishra. Then his concept, his idea got changed. Before he was thinking he is Mahapurusha, he is Avatara, he is such a great devotee. But as soon as, like we say, familiarity breeds contempt. As soon as he came to, oh, he is our relative son, oh, he is our known son, okay, he is our known person, then he must not be a great person. That is the mood of these people in this world, that when somebody is not known, when somebody is very far away, oh, he is a great person. When somebody is very known, very familiar, oh, I know him very well, he cannot be great, because how can he be great? Because he is my friend, how can he be great? So in this way, he couldn't understand, but still Chaitanya Mahaprabhu stayed there, and many leelas happen, especially this Ratha Yatra happened. And Ratha Yatra Leela is one of the amazing leela of Chaitanya Mahaprabhu and Jagannatha. And I think next week also they have given me a chance to speak about Lord Jagannath, and the next week maybe we will speak about Ratha Yatra. So I will just end this here, and there are many important, many interesting things about Lord Jagannath. We will discuss maybe in the next week. We'll discuss some of the inspiring or interesting facts about Lord Jagannatha, and also Ratha Yatra Leela of Jagannatha with Sri Chaitanya Mahaprabhu, and how this Ratha Yatra started. That is also a very interesting topic to understand, how this Ratha Yatra and why this Ratha Yatra started. So we'll discuss all this thing in the next week. I think my time ends here, so I will just stop here. If you have any questions or comments, you can tell me. Hare Krishna. So அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜெகநாதருடைய ரத யாத்திரை எப்படி ஆரம்பிச்சது, ஜெகநாதர் முதலுடைய ரத யாத்திரை எப்படி ஆரம்பிச்சது, அந்த ரத யாத்திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியம் என்னது, அந்த ரத யாத்திரையுடைய உயர்தன்மை என்னது, அதே போல சைத்தன்ய மகாபிரபுவும் ஜெகநாதருக்கும் நடந்த அந்த லீலை, இந்த 2 பேரும் நடுவில் நடந்த அந்த ரத யாத்திரை லீலை எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்க முயற்சி பண்ணலாம். ஸோ எனக்கு நேரம் குறைஞ்சதா இருக்கனால இங்க இதோட முடிச்சுக்கிறேன். யாருக்காவது கேள்விகளோ இல்ல சந்தேகங்களோ கருத்துக்களோ அதை பேச. ஹரே கிருஷ்ணா. சுனந்தா பிரபு லைன்ல இருக்கீங்களா பிரபு? ஹரே கிருஷ்ணா. சுனந்தா பிரபு. ஹரே கிருஷ்ணா. விக்னேஷ் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு பிரபு கிளாஸ் முடிச்சிட்டாரு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீச் அவர் பிரபுக்கு கொடுங்க பிரபு, கொஞ்சம் பேசுங்க. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவத் பிரணாம். கிளாஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இப்போதான் வேலை முடிஞ்சு வரேன், ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது அந்த இதில் நான் கலந்துக்கிறேன் பிரபு. இன்னும் அவர் டிசைன். ஸோ நல்லா இருந்துச்சு கிளாஸு. ஸோ இன்னும் நான் நிறையா நெக்ஸ்ட் வீக் ரத யாத்திரை பற்றி பேச போகிறேன்றீங்க. ஸோ அதுலேயும் நான் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு நான் end of the day I will tell you what you do, Prabhu. So
இந்த தருணத்துல எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றேன்னா, ஹரே கிருஷ்ணா, இந்த கிளாஸ் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையான்னு first சொல்லுங்க. என்ன எது கேள்விகள் இருந்தா கேளுங்க பிரபு கிட்ட. பிரபு will be reply question. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் அவர் கொடுக்கும்போது இப்போ இந்த கேள்விகள்லாம் நீங்க எடுத்து வச்சுங்க. என்னென்ன கேள்வி கேட்க போறீங்க, என்னென்ன உங்களுக்கு வந்து தெரியாம இருக்கு, ஸோ பிரபு சொன்னீங்கன்னா அப்புறம் பிரபு வந்து அதுக்கு தகுந்த ஆன்சர் கொடுப்பாரு. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே பிரபு, ரொம்ப நன்றி பிரபு. எங்களுக்காக சிரமப்படாம வந்து எங்களுக்கு வந்து இந்த இஸ்கான் ஸ்டூடை மூலியமா வந்து எங்களுக்கு இங்க வந்து கிளாஸ் கொடுத்த ரொம்ப நன்றிங்க பிரபு. ஸோ நான் வந்து இப்போ வந்து இஸ்கான் ஸ்டூடைல வந்து யாராவது கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா அந்த கேள்விகளை வந்து விக்னேஷ் பிரபுவோட பாஸ் பண்ணுங்க. ஸோ பிரபு எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாரு. ஸோ அடுத்த வாரம் பிரபு கிளாஸ் கொடுக்கும்போது ஸோ பிரபு கண்டிப்பா வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்குவாரு. ஸோ அந்த உங்க கேள்வி பதிலுக்கு அவர் வந்து ஆன்சர் கொடுப்பாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருந்தா chat boxல டைப் பண்ணுங்க. You can type your questions in the chat box provided. இன்னும் எவ்வளவு நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு? யூசுவலா இன்னும் எவ்வளவு நேரம் டைம் இருக்கு கிளாஸ் முடிக்கிறதுக்கு? எனி क्वेश्चन? யாருக்காவது கேள்வி இருந்தா கேளுங்க. இனி எவ்வளவு நேரம் டைம் இருக்கு பிரபு? கிளாஸ் முடிகிற டைம் எவ்வளவு நேரம் இருக்கு? பிரபு இந்த கிளாஸ் வந்து நம்ம எடுக்கல போலாம். விக்னேஷ் எது சாட் புக்ல சாட் எதெல்லாம் இருக்கா கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. I have one question பிரபு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. அந்த ஜெகநாதர் அதோட நேம், அந்த ஜெகநாதரோட நேம ஏன் ஜெகநாதர், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பிரபு? ஜெகநாத, ஜகத், ஜகத்துக்கே நாதரா இருக்கா ஜெகநாதர். ஜகத் அப்படின்னு என்னது? கச்சதி இது ஜகத். எப்பயுமே மாற்றம் அடையக்கூடியதான் நம்ம ஜகத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதான் ஜகத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அந்த மாதிரி இந்த உலகத்துல மாறாம இருக்கக்கூடிய அவர் ஒருத்தர் மட்டும்தான். மற்றதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. சோ அப்படி மாறாம என்னைக்கும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டே தான் மாறாம இருக்கக்கூடிய அந்த நபர் தான் ஜெகநாதர். நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி நம்மள அவர்கிட்ட கொண்டு வரதுதான் அவருடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ அதனால இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கு. இந்த ஜகத்தை எதுக்கு படைச்சிருக்காரு அப்படின்னா பல்வேறு விதமான மாற்றங்களால் நம்ம இதயத்தையும் மாற்றி மறுபடியும் நம்ம அவர் மேல அந்த பக்தியை வளர்த்துக்கிட்டு அவர்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த ஜகத் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு சின்ன ரீசன் தான். பட் ஜகத் அப்படின்னு சொல்றது இந்த உலகத்துல படைக்கப்பட்டது எல்லாமே ஜெகத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லாத்துக்கும் அவர் தலைவரா இருக்கிறதுனால, நாதனா இருக்கிறதுனால அவர் ஜெகநாதர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லாருக்கும் அவர் தான் ஒரே நாதர். நாதர் அப்படின்னா பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லைன்னா கதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, போக்தாரம் நிகத்த பசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானா, சுகிருதம் சர்வபூதானா அப்படின்ற இடத்துல கிருஷ்ணர் மட்டும்தான் ரக்ஷதீதி இது விஸ்வாசக. சோ கிருஷ்ணர் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும், கிருஷ்ணனால மட்டும்தான் அப்படின்ற அந்த எண்ணம், அது வந்து அதை குறிக்கிறதா ஜெகநாதர் அப்படிங்கிறது. கிருஷ்ணர் மட்டும்தான் இந்த உலகம், அவர் இல்லாம இந்த உலகத்துல எதுவும் நடக்க போறது கிடையாது, அவரால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்ற விஷயத்தை உணர்த்துறதுக்காக தான் ஜெகநாதர் அப்படின்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு அர்த்தம் ஜெகநாதர் அப்படின்ற வார்த்தைக்கு. நம்ம அடுத்த வாரம் இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஜெகநாதருடைய ரத யாத்திரை பார்க்கும் பொழுது அவர் ஏன் ஜெகநாதன் கூப்பிடுறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ எல்லாரும் பொறுமையா கேட்டிருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நான் கரெக்டா 2 லாங்குவேஜ்ல பேசணும் அப்படின்னு தெரியல, இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் பேசணும்னு தெரியல. பட் இருந்தாலும் என்னோட முயற்சி என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணேன். ஸோ அடுத்த வாரம் நம்ம வந்து ரத யாத்திரை லீலை அப்படிங்கிறதையும், ரத யாத்திரை எப்படி தொடங்கினது அப்படிங்கிற விஷயத்தையும், அதே போல ஜெகநாதருடைய கோயில், ஜெகநாதரை பற்றிய இன்னும் ஒரு சில ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேவா? श्री जगन्नाथ बलदेव सुभद्र महारानी की जय, श्रील प्रभुपाद की जय, समवेत भक्त वृंद की जय। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु।
कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो நமः. சாரி, நீங்க சொன்னீங்க நிறைய லீலைகள்லாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஜெகநாத லீலை கண்டிப்பா நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. பட் நான் இன்னைக்கு கொஞ்சம் தத்துவ ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்த வாரம் மேபி நம்ம கொஞ்சம் லீலைகளை பார்க்க முடியும். பார்த்துட்டு அதில் வந்து தத்துவ விஷயங்கள் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சிவானந்த பிரபு, ஓகேவா? ஓகே பிரபு. ஹரிகிருஷ்ணா பிரபு. பிரபு ரொம்ப நன்றிங்க பிரபு. எங்களுக்காக சிரமப்படாம உங்களுக்கு டைம் எடுத்து எங்களுக்காக வந்து நீங்க இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி சத்சங்கத்துக்காக எங்களுக்கு சத்சங்கத்தை வந்து எங்க கூட இருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க பிரபு. ஹரிகிருஷ்ணா பிரபு. ஸோ அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் பிரபு. விக்னேஷ் பிரபு சொல்லுங்க பிரபு. நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா பிரபு? ஹரிகிருஷ்ணா பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. கிளாஸ் கொடுத்தீங்க, இங்கிலீஷ்ல கொடுத்தீங்க பிரபு. ஸோ அடுத்த வாரம் கிளாஸும் இந்த மாதிரி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன் பிரபு. ஸோ அடுத்த வாரம் உங்களை கிளாஸ் எல்லாத்தையும் நாங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா தட்டி பார்க்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம். ஹரே கிருஷ்ணா. பிரபு. Thank you, Prabhu. Thank you, Vamsi Hari Prabhu. Thank you, Prabhu. Hare Krishna. Hare Krishna, Prabhu.